ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சீக்கிரமாகவே செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாக அது இருக்குது. அண்ட் மோரோவர் ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷுங்க இது. நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன், நல்லா தான் வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் ஒரு 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நறுக்கின சின்ன வெங்காயம், ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக நறுக்கின தேங்காய். இது தாங்க ஃப்ளேவர் நிறைய கொடுக்குறது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் நிறையவே விட்டு, நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கூடையே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் இடித்து போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் இப்போ பேஸ்ட்டாக தான் போட்டிருக்கேன், பட் இந்த ஃப்ளேவரை விட இடித்து போடுற ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் ஓரளவுக்கு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். அப்புறம் காஞ்ச மிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடுற மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு அவ்வளோவா காரம் இல்லை இதில். ஸோ நீங்கள் காஞ்ச மிளகா விதையெல்லாம் எடுக்காமையே நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணேன் கடைசியாக. அப்புறம் கழுவின சிக்கன் எடுத்து போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கறதுனால கீழே லைட்டாக கொஞ்சம் பிடிக்கும். அதை பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு வேக வைங்க. மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தான் சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. நான் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, எனக்கு காரம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, நறுக்கி வச்சுருந்த அந்த தேங்காயும் ஆட் பண்ணி வதக்கிட்டு, ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு சிக்கன்லேருந்து அவ்வளோவா தண்ணி விடலை. ஸோ ஒரு ஆஃப் டம்ளரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நல்லா அது வத்துற வரைக்கும் நல்லா கிளறி விட்டேங்க. எவ்வளோ தான், மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தாங்க இந்த வேலையே எடுத்துச்சு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக தான் இருந்தது. உங்களுக்கு காரம் இன்னும் நீங்கள் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா இன்னுமே நீங்கள் காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.